வணக்கம் நண்பர்களே! போன பதிவுல நம்ம வீட்ல விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா குடுத்துருந்தேன். விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஊர்லயும் ரொம்ப கோலாகலமா நடக்கும். அதேபோல எங்க ஊர்லயும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா வழிபாடு செஞ்சிருந்தாங்க. அங்க போய் நம்ம விநாயகர பார்க்கலாம். பிரம்மாண்டமா ரொம்ப அழகா நர்த்தன விநாயகர் வந்து வச்சிருந்தாங்க குழந்தைங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க நம்ம எங்க ஊர் விநாயகரையும் பார்க்கலாம். நம் கஷ்டங்களையும், வினைகளையும் தீர்த்து வைப்பவர் விநாயகர். அதனால தான் விநாயகர வினை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு புதிய வேலை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியும், முதல்ல விநாயக பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விநாயக பெருமான வழிபாடு செய்யறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக விநாயகர் புராணம் இருக்கு. சிவபெருமான் வாயிலாக தாம் உணர்ந்த விநாயகர் புராணத்தை பிரம்மன் வியாசருக்கு உபதேசிக்க, அவர் பிறகு பிருகு முனிவருக்கு உபதேசிக்க, அவர் இப்பிரிவுகளை 250 பிரிவுகளாக உபாசன காண்டம், லீலா காண்டம் என 2 காண்டங்களாக அமைத்து 12,000 ஸ்லோகங்களை விநாயகர் புராணமாக பாடியிருக்கிறார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த விநாயக பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? அவரை எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். அவர் வந்து எளிமைக்கும் எளிமையான தெய்வம். அவரை வழிபாடு செய்யறதுக்கு இதுதான் அப்படிங்கிற முறைகள் கிடையவே கிடையாது. அவரை வந்து அன்பினால, பக்தியால, நம்முடைய எண்ணத்தினால வழிபாடு செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. விநாயக புராணத்துல விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த அவதாரங்கள்ல அவர் வக்ரதுண்டர், சிந்தாமணி விநாயகர், கஜநாதர், விக்னராஜர், மயூரேசர், பாலச்சந்திரர், தூமகேது, கணேசர், கணபதி, மகோத்சுதர், முண்டி விநாயகர் மற்றும் வல்லபை கணேசர் அப்படின்ற பெயர்களோட விளங்கியதா அந்த புராணம் வந்து சொல்லுது. பார்வதி தேவி ஒரு நாள் மஞ்சள்ல ஒரு உருவம் செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து விநாயகர் அவதாரம் செய்வித்தது ஆவணி மாத சதுர்த்தசி தினத்துல தான். அந்த நாளதான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நாம வழிபாடு செய்யறோம். ஒவ்வொரு ஆண்டும் களிமண்ணால் விநாயகர் சிலையை அலங்காரம் செஞ்சு அவருக்கு விதவிதமான மலர் அலங்காரம், வெள்ளருக்கு மாலை, அருகம்புல் மாலை, இப்படி அவருக்கு பிடித்த அலங்காரம் செஞ்சு அவருக்கு மிகவும் பிடித்த மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரி, பாயாசம் இதெல்லாம் நம்ம வந்து நிவேதனமா வச்சு கோலாகலமா கொண்டாடுறோம். இப்படி விநாயக பெருமான வழிபாடு செய்யறதால அவர் நமக்கு 21 வகையான பலன்களை தருகின்றார் அப்படின்னு விநாயகர் புராணம் சொல்லுது. அது என்ன 21 வகையான பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமான நம்ம வழிபாடு செய்யறதால தர்மம், பொருள், இன்பம், சௌபாக்கியம், கல்வி, பெருந்தன்மை, நல்வாழ்வுடன் கூடிய மோட்சம், முகலக்ஷணம், வீரம், வெற்றி, எல்லோரிடமும் அன்பு பெறுதல், நல்ல சந்ததி, நல்ல குடும்பம், நுண்ணறிவு, நற்புகழ், வாக்கு சித்தி, சாந்தம், பில்லி சூனியம் நீங்குதல், அடக்கம் ஆகிய 21 விதமான பலன்களை நமக்கு விநாயக பெருமான் தருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத மொத்தமாவே விநாயக பெருமான் கிட்ட நம்ம அடைஞ்சிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை கோலாகலமா நம்ம வழிபாடு செஞ்சு, விநாயக பெருமான் மிகவும் எளிமையான தெய்வம் ஆதலால் நாம விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்னதா ஒரு மோதகமோ அல்லது சுண்டலோ வச்சு ஒரு 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 கைப்பிடி அருகம்புல் எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். எங்க பார்த்தாலும் அருகம்புல் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அருகம்புல் மட்டுமையாவது விநாயகர் பெருமானுக்கு வச்சு அவரை மனமுருகி அவர்கிட்ட நம்ம வழிபாடு செஞ்சு அவர்கிட்ட நம்முடைய வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா மனம் குளிர்ந்து நம்முடைய விநாயகர் நமக்கு எல்லா நலன்களையும் தருவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. விநாயகப் பெருமானுடைய வழிபாடு பெரும்பாலும் நம்ம வந்து உருவ வழிபாடா செய்கிறோம். விநாயகப் பெருமானை வந்து நாம உருவ வழிபாடா ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகரால தான். அவர் தான் முதல்ல விநாயகர் பெருமான் வழிபாட்டை ஆரம்பிச்சு வச்சார். இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சார பின்னணியை காட்டுது. அதே போல நம்முடைய ஒற்றுமைக்காக நம்மளை ஒருங்கிணைக்க வைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உருவ வழிபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் மதங்களின் அடிப்படை கட்டமைப்புல இருக்கு. கடவுளுடைய உருவங்களை கலாச்சாரத்தின் பின்னணியை காட்டுது. அதற்கேற்பவே மனமும் செயல்படுகிறது. கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பல்வேறு உருவங்களை வச்சுதான் அந்த கலாச்சாரம் பற்றி நாம புரிஞ்சுக்கலாம். கடவுள் என்னும் சக்தியை தம் அக வளர்ச்சிக்கு தக்கபடி மனிதர்கள் வடிவமைச்சாங்க. அதற்கேத்தபடி அவர்கள் அர்த்தப்படுத்தி கொள்ளவும் செஞ்சாங்க. உருவ வழிபாடு இதற்கு வழிவகை செய்கிறது. அவரவருக்கு தக்கவாறு மதம், அக வளர்ச்சி தொடர்பாக இருந்தாலும் கலை வெளிப்பாடுகளில் கோணத்தில் பார்க்கும்போது உருவங்கள் படைப்பூக்கத்தின் வெளிப்பாட்டுக்கு பெரும் சாதனமாக அமையுது. பொதுவா நாம
இறைவன் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறத ஒரு உருவமா பார்க்கும் பொழுது, நமக்கு மனசுல ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் வந்து நிலை கொண்டிருக்கும். இப்போ விநாயகப் பெருமான் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவத்தின் முன்பு நம்ம பார்க்கும் பொழுது, நம்மள அறியாமலேயே கடவுள வந்து நம்மளால உணர முடியும். இதற்காகத்தான் இறைவனை நாம சிலை வடிவங்களாக வழிபாடு செய்றோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக. நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, நம்முடைய மனச வந்து கட்டுப்படுத்தி வழிபாடு செய்யறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் உருவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா விநாயகருடைய உருவம் கலைஞனின் திறனுக்கேற்ப நூற்றுக்கணக்கான வடிவங்கள்ல வெளிப்பட்டுட்டு வருது. பொதுவா மற்ற கடவுளுடைய உருவங்கள் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து செய்றோம். அதிக அளவு மாறுதல்கள்ல அந்த சிலைகள்ல நாம ஏத்துக்கிறது இல்ல. ஆனா விநாயகர் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. இப்படித்தான் இருந்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு விநாயகன் உருவத்தில் கிடையாது. பெரிய தொந்தி, யானை தலை இருக்கணும். அவ்வளவுதான். இத வச்சு விதவிதமான வடிவங்கள்ல ஒவ்வொரு வருடமும் நாம விநாயகரை பார்த்துட்டு இருக்கிறோம். யாருக்கும் இது தவறாவும் தோணவில்லை. ஏன் அப்படின்னா, விநாயகப் பெருமான் அவ்வளவு எளிமையான தெய்வம். அது வந்து ஒரு நம்ம மனசுக்கு வந்து அவர் ஒரு இதமான சந்தோஷத்தை தரக்கூடியவர். விநாயகர் அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடியவர். நம்ம எந்த ஒரு பொருள்லயும் விநாயகரை பிடிச்சு வச்சிடலாம். பசுஞ்சாணம், மஞ்சள், குங்குமம், விபூதி, சர்க்கரை, வெல்லம், பச்சரிசி மாவு, அரிசி சாதம், இப்படி நம்ம எல்லா பொருட்களையும் விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம். இதுக்கு உள்ள அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான வடிவத்துக்கும் விநாயகன் வளைந்து கொடுக்கிறான். எந்த வடிவத்திலும் முழுமையாக உள்ளே வந்து நிலை கொள்கிறான். எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ள அவன் சித்தமாக இருக்கும் காரணத்தினாலேயே வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் அவன் நிலை கொண்டிருக்கிறான். வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் அவன் ஓங்கார ஸ்வரூபனாக நமக்கு அருளாசி பொழிகிறான். இந்த தத்துவத்தால தான் நாம விநாயகர் பெருமான அவ்வளவு எளிமையா நமக்கு பிடிச்ச மாதிரி அவரை விதவிதமா ஒவ்வொரு ஆண்டும் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்றோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு விநாயகர் இருப்பாரு. ஒவ்வொரு மாதிரி வருடா வருடம் அவருடைய தோற்றமும் கம்பீரமும் அழகும் ஏறிக்கிட்டே போகும். அந்தந்த குழந்தைகளுடைய மனசுக்கு ஏற்ப இப்ப குழந்தைங்களுடைய விநாயகர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்லமா ரொம்ப அழகா எல்லாம் வடிவமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது விநாயகர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உணர்வை தரக்கூடியது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமான் கல்லால, மண்ணால, கண்ணாடியால, உலோகத்தால, மரத்தால, பீங்கானால, இவ்வளவு ஏன் பிளாஸ்டிக்ல கூட அவருடைய வடிவத்தை நம்ம பார்க்கிறோம். நவீன கலைஞர்கள் கூட அவரை வந்து பல விதமா வடிவங்கள்ல உருவாக்கி வித்தியாசமான உருவங்கள்ல வரைஞ்சு பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் நீக்கமற இடம் பெற்றவன் விநாயகன். விநாயகப் பெருமான எந்த பொருள்ல நம்ம பிரசன்னம், அதாவது அவரை வடிவமைச்சு வச்சாலும் அவர் வந்து முழுமையாக பிரசன்னமாகிறார். புராணங்கள் படி அவருக்கு 32 வடிவங்கள் உள்ளது. ஹேரம்ப கணபதி, உச்சிஷ்ட கணபதி, சித்தி புத்தி கணபதி, நர்த்தன கணபதி, மகா கணபதி அப்படின்னு பல வடிவங்கள்ல அவரை நம்ம ஆண்டாண்டு காலமா வழிபாடு செஞ்சுட்டு வரோம். 4 தலைகள் கொண்ட விநாயகன், ஐங்கரன் போன்ற பாரம்பரிய வடிவங்களோட நில்லாமல் இப்போது நவீனமயமாக உலகத்துல பல வடிவங்கள்ல விநாயகப் பெருமான நாம பார்க்கிறோம். இதனாலேயே வாழ்க்கையோட அனைத்து தலங்களிலும் விநாயகன் நிறைந்து நிற்கிறான். மத்ஸ்ய புராணத்துல விநாயகி அப்படிங்கிற பெண் வடிவத்துல தோன்றுகிறார் விநாயகர். கணேஸ்வரி அப்படின்ற பெயரும் அவருக்கு வந்து இருக்கு. வனதுர்கா உபநிஷத்துல இவளை போற்றுகிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக பல்வேறு உருவங்களில் பல்வேறு நிலைகளில் நமக்கு அருள் பாலிப்பவர் விநாயக பெருமான். பக்தியில சகஜமான பாவத்தை கொண்டு வருவதுல விநாயக வழிபாடு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. அவருடைய தோற்றம் அழகில்லாததாக பார்க்கப்பட்டதே இல்லை. ரொம்ப நெருக்கமானவனா இருப்பாரு விநாயக பெருமான். சிநேக பாவத்துடன் அவனை அணுகிய அனைவருக்கும் அன்பை தரக்கூடியவனாக, விளையாட்டு தோழனாக அவரை பார்க்க முடியும். விநாயக சதுர்த்தியின் போது சுடாத களிமண்ணால அவன் உருவத்தை செஞ்சு வழிபட்ட பிறகு ஆற்றிலோ கடலிலோ அல்லது கிணற்றிலோ அதை போட்டு நம்ம வழிபாடு செய்யறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் பல பதிவுகள்ல கொடுத்திருக்கேன். தனக்கென எந்த விதமான வடிவமும் இல்லாத களிமண்ல விநாயகனின் உருவத்தை வடிச்சு அதுல எழுந்தருளும் அவனை கண்டு மனமுருகி வழிபடுகிறோம். வரங்களை வேண்டி கேட்டு அவன் நிச்சயம் கொடுப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அவனை வணங்குகிறோம். ஏதாவது ஒரு நீர்நிலையில அவருடைய உருவத்தை கரைச்சு மீண்டும் களிமண்ணாக்கி விடுகிறோம். உருவமற்றதிலிருந்து எல்லோரும் காணும்படியாக உருவமாக மாறி மறுபடியும் மீண்டும் உருவமற்ற நிலையை அடைந்து விடுவதுதான் என் அன்பான கணேசனின் அடிப்படை விதி. வடிவம் கொள்வதற்கு முன்னால் அருவமாக இருந்து
வடிவம் மேற்கொண்டு பின்பு வடிவமில்லாத ஒரு அருவ வெளியில் கலந்து ஓங்கார ஸ்வரூபனாக நிற்கும் அவனது தன்மையை இந்த வழக்கம் காட்டுது. இப்படி விநாயக பெருமான் எல்லாவற்றிலும் நிலை கொண்டிருந்து நமக்கு அருளாசி பொழிகிறார். அவருடைய வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. எங்கெல்லாம் விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பாக நடக்கிறதோ அங்கெல்லாம் எந்த தடைகளும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பெரும் செல்வத்தையும் பெரும் பாக்கியத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் பெறுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சரியான மழை எங்கள் ஊரில். அந்த மழையிலும் பக்தர்கள் முன்னாடி இருந்து விநாயகர் பெருமானை கோலாகலமாக கொண்டாடி வழிபட்டாங்க. விநாயகர் பெருமானுக்கு கண் திறந்த உடனே அவருக்கு சூரத்தேங்காய் போடுறது, அதுக்கப்புறம் பூசணிக்காய் உடைக்கிறது, எலுமிச்சம்பழத்தால் அவருக்கு திருஷ்டி கழிக்கிறது, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவருக்கு சிறப்பான வழிபாடும் முடிஞ்சிச்சு. விநாயகர் பெருமான் வழிபாடு அப்படின்னாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமானுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கட்டும். எங்கள் ஊர்லேயும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப கோலாகலமாக விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டு இருக்குது. 5 நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்படுறதால 5வது நாள் தான் விசர்ஜனம் செய்வாங்க. ஸோ அந்த நாள் வரைக்கும் விநாயகர் பெருமானை போற்றி புகழ்ந்து கொண்டாடி மகிழ்வோம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்முடைய வீடியோவை எல்லாரும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த 5 தினங்களும் நம்முடைய வீட்லேயும் சரி நம்முடைய ஊர்லேயும் சரி விநாயகர் பெருமான் வழிபாடு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊர் விநாயகர் சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இந்த ஆண்டு விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக நர்த்தன விநாயகர் அவருடைய துதிக்கையில் சிவபெருமானை சிவலிங்கமாக வழிபாடு செஞ்சபடி அவர் அந்த ஆனந்த கோலத்தில் இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ அழகான என் விநாயகர் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகா காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு எங்க ஊர் விநாயகரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல மீட் பண்ணலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் திருஷ்டி கழிச்சாச்சு. விநாயகருக்கு கண்ணு பட்டுடும் இல்லையா? ஸோ எப்பவுமே நம்ம எந்த விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் அன்னைக்கு மாலை நேரத்துல வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இது போல அவருக்கு திருஷ்டி கழிச்சு வெளியில ஊத்திட்டதுக்கு அப்புறம் தான் நான் பூஜையை முடிப்பேன். இந்த பூஜையின் போது விநாயகர் அகவல் பாடுறது ரொம்ப முக்கியங்க. விநாயகர் அகவல் பாடுங்க, உங்க வாழ்க்கையில எல்லா செழிப்பும் உண்டாகும். விநாயகர் அகவல் பாடணும் அப்படின்னாலே அங்க சாக்ஷாத் விநாயகர் பெருமானே நம் முன் நின்று நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவுல பார்க்கலாம். பாய்.